அகவையில் ஆங்கிலேயருக்கு எதிராக போராடி வேதாரண்யம் போராட்டத்திற்காக சிறைவாசம் மேற்கொண்டார். நீ போராடிய போராட்டங்கள் தான் எத்தனை, நீ புரிந்த சாதனைகள் தான் எத்தனையோ. தமிழக முதல்வராக பணியேற்றுக் கொண்ட போது முதல் நாள் முதலே நீ ஆற்றிய பணிகளை கணக்கிடுவது மிகவும் கடினமானது. குலக்கல்வி திட்டத்தை கைவிட்டு 17,000 பள்ளிகளை திறந்து வைத்தீரே. ஏழை குழந்தைகளுக்கு மதிய உணவு திட்டத்தை தொடங்கி பயிறு மற்றும் அறிவு பசியை ஒரு சேர அமைதிய தாயல்லவா நீ. அது மட்டுமா, வேலையில்லா பட்டதாரிகளுக்கு வேலைகளிக்க தொழில்துறை பட்டறைகளை தொடங்கினார். நெய்வேலி நிலக்கரி திட்டம், கல்பாக்கம் அணுமின் நிலையம், இந்தி தொழிற்பேட்டை என 15க்கும் மேற்பட்ட தொழிற்பேட்டைகளை உருவாக்கினார். தமிழகத்தில் முதுகெலும்பாய் விளங்கும் விவசாயிகளை காக்கும் கடவுளாய் விளங்கினார். அதற்காக பல நீர்ப்பாசன திட்டங்களையும் அணைகளையும் ஏற்படுத்தினார். மேட்டூர் கால்வாய் திட்டம், பவானி சாகர் திட்டம் போன்ற 18 திட்டங்களை ஏற்படுத்தி பல தடைகளை கடந்து செழிப்பான தமிழகத்தை உருவாக்கினார். மக்கள் மனதிலே முடிசூடா மண்ணெண்ணி பாரத ரத்னா போன்ற விருதை பெற்றாலும் எளிமையை மட்டுமே தன் வாழ்வாக கொண்டு சமூகத்திற்காகவே வாழ்ந்த தியாக செம்மல் ஐயாணி. ஐயா, உங்களுக்கான மரியாதையை எங்களது நடனத்தின் மூலம் சமர்ப்பிக்கிறோம். நாடு பார்த்ததுண்டா, இந்த நாடு பார்த்ததுண்டா, நாடு பார்த்ததுண்டா, இந்த நாடு பார்த்ததுண்டா, தன் வீடு பார்க்காமல் மாடு பார்க்காமல் இந்த நாடு முன்னேற நாடு முடிந்த வரை நாடு பார்த்ததுண்டா, இந்த நாடு பார்த்ததுண்டா, நாடு பார்த்ததுண்டா, இந்த நாடு பார்த்ததுண்டா. எஸ்பிஐல ஒரு 18,000 வேகன்சியும், ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி அதாவது கிராமப்புற வங்கியில ஒரு 15,000 வேகன்சிஸ்க்கும் மேல இந்த வருஷம் வரப்போகுது. இந்த எக்ஸாம் சார் பேங்க் எக்ஸாம்ல எழுதுறதுக்கு என்ன சார் எலிஜிபிள் அப்படின்னா, நீங்க ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருந்தீங்க அப்படின்னா